பாருங்கள் சூப்பராக வந்து வெட்டியாச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு அப்படியே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து வெட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து வெட்ட போகிறோம், பிவிசி பைப்பை வந்து வெட்ட போகிறோம், தெர்மாக்கோல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவை முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேப்பரை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரை வந்து வச்சு செய்ய போகிறதில்ல, ஒரு 3 பேப்பரை வந்து வச்சு வந்து ஒட்ட போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலர் கிரைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதில் ஃபிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்த வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறோம். சரி, ஓகே. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா A4 சீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வந்து மேலே வந்து ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் வந்து பாருங்கள் பேப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வெட்ட போகிறோம். அது எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம். நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வெட்ட முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி விட்டுறலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்று வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று வந்து வெட்டலாம் கண்டிப்பாக. இப்படி ஒன்று வந்து வெட்டிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம். இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த ஷேப்புக்கு தான் வந்து வெட்ட போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டி எடுத்துக்கலாம். கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து வெட்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் படி நம்ம வந்து வெட்டி வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன் பார்த்து. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டியாச்சா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு தேவைங்கிறது வச்சுக்கலாம். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்ட போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெட்டியாச்சுல. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலர் கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது. இப்படி வந்ததுக்கு அடுத்து இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட் பண்ணி விட்டுலாம். சரி, ஓகே. நகராமல் இருக்கும் நம்மளுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சு விட்டுலாம் நல்லா. ஓகே, இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து வெட்டி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து போட மட்டும் செஞ்சுக்கிறேன். இது அந்த ஸ்பீடுக்கு வந்து கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இப்போ வந்து போட்டுறேன். வா, பயங்கர ஸ்பீடாக சுற்றுதுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுற்றுதா, இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வெட்டுதா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குச்சை வந்து வெட்டி பார்க்கலாமா? அப்பா, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குச்சை வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டு ஆக்கிருச்சுங்க. பாருங்கள், செம்ம பவராக இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தெர்மாக்கோலை வந்து வெட்டுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். தெர்மாக்கோல்னால் அதுக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஜஸ்ட்டு வந்து வச்சவனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருச்சு. பாருங்கள், செமையாக வந்து வெட்டிருச்சுங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிவிசி பைப் வந்து வெட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பைப்பு. அப்பா, செம்ம சவுண்டுங்க. பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வெட்டும் போல வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் வந்து பிய தான் செஞ்சுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பயங்கர ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டிருச்சுங்க. நான் நம்பவே முடியல, அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வெட்டுது. பாருங்களேன், இதையே வெட்டிருச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அட்டையை வந்து வெட்டுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது வந்து அட்டையை எடுத்துக்கிறேன்.
அட்டையை வந்து வெட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், பேப்பர் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குங்க. பாருங்கள் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி வந்து போயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை பண்ண போல வந்து பார்த்தீங்கன்னா மித்த எல்லாத்தையும் வந்து வெட்டுது. ஆனால் வந்து பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டவும் செய்யுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக கரைஞ்சி வந்து போயிடுச்சு. பார்த்தீங்களா சின்னதாகிடுச்சு. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாகிடுச்சு. சரி ஓகே, இது வந்துருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கலட்டிடலாம். கலட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதையாவது வந்து வெட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு வேறு எது மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, இதை வந்து தேங்காவை வந்து வெட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்ட நான் ட்ரை பண்ணுறேன். போட்டாச்சு. ஆமாங்க, வெட்டிருச்சுங்க. நான் வெட்டாதுன்னு நினச்சேன், பார்த்தீங்களா வெட்டிருச்சு. சரி ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெட்டலாம். எவ்வளோ வெட்டிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த லெவலுக்கு வந்து சூப்பராக கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும்தான் நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கத்தி யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். கத்தி இந்த இருக்குது, கத்தி யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தேங்காய்ங்க. ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிட்டேன். அதை வந்து வீடியோ சரியாக வந்து என்னால் எடுக்க முடியல, அதையும் வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் செல்லை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, வெட்டியாச்சு. அவ்வளோதான், மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சூப்பராக வந்து வெட்டியாச்சுங்க. இன்னும் வரமாட்டேங்குது. ஓ, தேங்காய் கொட்டிருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து வெட்டியாச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு அப்படியே இருக்குது, இனிப்பாக இருக்குங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து வெட்டிட்டோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து வெட்டினேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வெட்டினேன். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வெட்ட மூல கடைசி வந்து வீடியோனால ரெக்கார்ட் பண்ண முடியல. நானாட்ட வந்து வெட்டிட்டு நானாட்ட வந்து வச்சுட்டேன், பாஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு சுற்றி வந்து வெட்ட. பாஸ் பண்ண மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வெட்டிட்டு நானாட்ட எடுத்துட்டேன். ஸோ அதுக்காக தான் ரெண்டாவது இன்னொரு தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ தான் வெட்டி முடித்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
ஒன்று இன்னொன்று ஆச்சு. மொத்தம் 2 தேங்காய் வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேப்பர் கிட்ட வந்து ஆச்சு. எதுக்காக அப்படின்னா இந்த தேங்காய் வெட்டும் போல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பரே மாற்றினேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டு ஒன்று இந்த இங்கிட்ட வந்து ஒரு கட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து வெட்டும் போல வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சருன்னு பிஞ்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தேங்காயில் தான் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து வெட்டிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா அதாச்சு. இந்த இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஆனால் சுத்தமோல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போயுமே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்கள். இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட தான் செய்யுது. அவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பவராக இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோட்டோரங்கள்னா அந்த வீடு வந்து கெட்ட மூலம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு கம்பி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. கம்பியை வந்து நார்மலாக எடுத்து நம்ம வந்து கையில் வச்சோம் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கத்தி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நடக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா எத்திட்டோம் அப்படின்னா டபக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா காலில் உள்ளக்க இறக்கிறோம். அந்த ஃபோர்ஸில் இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெட்டாது. பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வந்து ஆங்குலர், அதாவது பார்த்திங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சுத்த வச்சு இது பண்ண போல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த அதாவது ஒரு செகண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,000 தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து சுத்தம். அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெட்ட முடியுது, அவ்வளோ பவராக வந்து ஆயிடுது. ஸோ ஆங்குலர் மொமெண்டம்னால தான். ஸோ அதுக்காக தான் இதை வச்சு இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து கிளாத்தை கூட வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் நார்மல் திங்ஸை கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு வந்து வெட்டணும் அப்படின்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப்பாக வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை சுற்றி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போடுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே நம்மளுக்கு வேறு லெவல் ரிசல்ட் தந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி எவ்வளவோ இது வந்து பண்ணியாச்சு எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. பேப்பருக்கு இவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக தானே இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதாக இருக்குது. நம்ம சின்ன கல்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது விண்வெளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து பூமியிலேருந்து விழுகிறது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து விழுகுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இதுதான். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுது. சின்ன கல்லாக இருந்தாலும் நம்ம தலையில் பட்டாலே இறந்துருவோம், அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து விழுகும். ஸோ அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகரிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.